இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் கற்றுக் கொடுத்த நான் வந்து கிறிஸ்டியானிட்டியிலிருந்து வந்திருக்கேன். நான் பிறப்புலே ஒரு கிறித்துவன். பிறப்புல வந்து பிறக்கும்போது யாரும் எந்த மதத்தோடையும் பிறக்கிறது இல்லை. பிறந்ததுக்கு அப்புறம் தான் மதத்தின் பெயரில் அடையாளப்படுத்தப்படுகிறாருங்கிறத அறிவு அமைச்சருக்கு இருக்குதா என்னங்கிறது தெரியல. சரி கேட்டீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, எங்கேயோ அடிச்ச அடி இங்கே அண்டை கட்டுது அப்படின்னு. அடிச்ச அடி இங்கே வெளியில அடிச்ச அடி, திரு சீமான் அடிச்ச அடி, சாட்டை துரைமுருகன் அடிச்ச அடி இங்க அண்டை கட்டுது. சட்டமேதி மொழி மொழி இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நல்லா தமிழ் பேசுறாரு, ஆனா இங்க கட்டை எடுத்து அடிக்கிறாரு பாருங்க, அங்க நல்லா தமிழ் பேசுறாரு. ஆனா சட்டமன்றத்துல தமிழ் பேசிடக்கூடாது. இந்த ஒரு வாங்குற சம்பளம் தமிழ்நாட்டு மக்களோட சம்பளம், பணம். போயிற காரு தமிழ்நாட்டு மக்களோட காசு, இந்த மண்ணோட காசு. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களோட மொழியை பேச தெரியாத ஒரு நிதியமைச்சர் பேச முடியாது, ஒன்னால முடிஞ்ச பாத்துக்கிறாங்கிறாப்புல. அப்படி ஒரு நிதியமைச்சர் அப்படி தமிழ் பேசுங்கன்னு சொல்றதுக்கு சொன்னா அதுக்கு ஒரு அமைச்சர் ரவுடி மாதிரி ஆக்ஷன் காமிக்கிறாரு. எங்க சட்டமன்றத்துக்குள்ள கேலி பண்றீங்களானே அப்படிங்கிறாரு. கேலி பண்ணத்தான் செய்வாங்க. தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தில் தானே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் தானே சொகுசா காரில் போறீங்க, சொகுசா காரில் வர்றீங்க, ஏசியில் உட்காந்துருக்கிறீங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க, நல்ல சம்பளம் வாங்குறீங்க. யாரோட காசு? இந்த தமிழ் போட்ட பிச்சை. இந்த தமிழ் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ விளக்க வெங்காயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ விளக்க வெங்காயம்லாம் எங்கேருந்து பேசுகிறீங்க? இந்த தமிழ் போட்ட பிச்சை உங்களுக்கு. அந்த தமிழை பேச தெரியாத ஒரு அமைச்சர் தெனாவட்டா திமிரா என்ன சொல்றாரு, சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாரு, நான் அப்படித்தான் பேசுவேங்கிறாரு. இதைக்கு எதிர்த்து கேட்க வேண்டிய எதிர்கட்சிகள் பல்ல காமிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கேடு கட்டவங்க. தமிழுக்கு நாங்கள் தான் உயிரை கொடுத்தோம்னு சொன்ன திமுக வாயை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, அதிமுக அதை விட கேவலம் கட்டவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து வெறியாகுது. நம்ம பதவி